அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெஹானா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். இன்னைக்கு சூப்பர் டூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லாருமே செஞ்சு பாருங்க. வீட்டில் எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனி மல்லித்தூள், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட், ஒரு பெரிய சைஸ் முருங்கைக்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 100 கிராம் அளவுக்கு இறால் நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கு தண்ணி சேர்த்துடக்கூடாது. நம்ம ரெண்டாவதா எடுக்கிற தேங்காய் பால் வந்து 1/2 கப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். நடுவில் ஒரு டைம் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. அதாவது ரொம்ப குழையிற அளவுக்கு வேக வச்சிடக்கூடாது. முருங்கடலை வெந்திருக்கணும், அதே நேரத்தில் குழஞ்சிடக்கூடாது. இது ரெடி ஆயிடுச்சு, இறக்கி வச்சிடலாம். தேங்காய் பால் 1/2 கப்பு மட்டும் சேர்த்தா போதும். நிறைய சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப லிக்விடா இருக்கும். நம்ம கெட்டியா தான் இதை செய்ய போறோம். இப்போ நம்ம தாளிக்க போறோம். ஒரு கடாயில தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடு வந்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை மெல்லிசா நீலவாக்கில் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிடுங்க. அடுத்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ராஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் பெருஞ்சீரக தூள் சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். போயிடாம மிதமான சூட்டில் நல்லா மினுமின்னு வதக்கி இதை அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம வேக வச்சிருக்கிற முருங்கைக்காவோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி தண்ணி, அதாவது ரெண்டாவதா எடுத்த தேங்காய் பால் வந்து 1/2 கப்பு சேர்த்து வேக வச்சோம். இப்போ வந்து நல்லா திக்கான முதல் பால் இருக்கு இல்லையா, தேங்காய் பால், அது வந்து ஒரு 1/4 கப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட சைட் டிஷ் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்டா கட் பண்ண மல்லிக்கீரை கொஞ்சமா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். கண்டிப்பா மிஸ் பண்ணாம செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இதுக்கு மெயின் ஐட்டமே பாத்தீங்கன்னா முருங்கைக்காவும் இறாலும் தான். இது ரெண்டையும் வச்சுட்டு சூப்பர் அருமையான ஒரு டேஸ்ட்ல இந்த சைட் டிஷ் வந்து செஞ்சிடலாம். இது வந்து தயிர் சாதம், ரச சாதத்துக்குலாம் தொட்டுக்க சூப்பரா இருக்கும்.